பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். ஆவியானவர் இதை நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஆவியானவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். என்னோடு கூட யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து யாரு சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் பத்தி சொல்றாரு. அதாவது என் நாமத்தினாலே அனுப்பப்பட போகிற பரிசுத்தாவியன், இயேசுவின் நாமத்தினாலதான் நமக்கு பரிசுத்தாவியனர் கிடைக்கிறார் இல்லைங்களா? இந்த ரட்சிப்புக்குள்ள வரு. அப்ப என்னவா, பரிசுத்தாவியனர் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கா? நம்ம நேத்தி கூட பார்த்தோம், தேற்றவாளனா இருக்கார். தேற்றுகிறதுனா ஒரு ஆற்றி தேற்றி நம்மளை கன்சோல் பண்ணுகிறவர். ஓகேவா? சோ அப்படிப்பட்டவர் என்னவா, எல்லாவற்றையும் குறித்து நம்மளுக்கு போதித்து, அவர் நமக்கு இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இந்த வேதத்துல என்னெல்லாம் இருக்கோ அதன்படி நம்மளுக்கு உணர்த்தி, அதெல்லாம் நினைப்பூட்டி அதன்படி நடக்கும்படி, நம்மளை வாழ்ந்து காமிக்கும்படி உதவி செய்வாராம். சீஷர்களுக்கு இது சொன்ன காரியம் இன்றைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னாக்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. ஒரு பிரச்சனை போராட்டத்துல இது செய்யாத, இது செய், இப்படி நட, இப்படி நடக்காதேன்னு சில கவனத்தை ஏற்படுத்தியிருப்பார். அதெல்லாம் நம்ம மறந்து போயிருப்போம். ஆனா இந்த பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளை கன்சோல் பண்றது மாத்திரம் இல்ல, ஆற்றி தேற்றது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காக சொன்ன காரியங்களை, இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை, அவர் வார்த்தைகளை, அவரோட கமாண்ட்மெண்ட்ஸ அதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்படி நமக்கு நினைப்பூட்டுவாராம். நம்ம சிலப்போ இந்த உலகத்துல ஃபாஸ்டா ஓடிக்கொண்டிருக்கோம்ல, நம்ம சில காரியங்களை மறந்து போயிட்டோம்னு சொல்றோம். நாம மறந்து போயிருக்கிற காரியங்களை ஆவியானவர் நமக்கு அந்த ஏற்ற வழியில நினைப்பூட்டி, இந்த வேத வசனத்தை வாசி, இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் பேசியிருக்காரு, இதை உடன்படிக்கை செஞ்சிருக்காரு, நிச்சயமாகவே உன் கூடவே இருப்பாரு, உன்னை கைவிட மாட்டார், எல்லாத்தையும் அவர் போதித்து எப்படி நடக்கணுமோ அப்படின்னு நடக்க வைப்பாரு. அந்த பிரச்சனை நேரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தாவியானவர் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டு வரான். ஆமீன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம நன்றி சொல்லி கொண்டாடுவோம். அவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரும் தேற்றுகிறவரா இருக்கிற ராஜா, ஒவ்வொருவரும் கன்சோல் பண்ணுகிற ராஜா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நீர் எங்களுக்கு அருளப்பட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, மறுபடியுமாக ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நாங்க ஓடி வரோம், உண்மை வாஞ்சியோடு வரவேற்கிறோம். ஆண்டவரே, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல ராஜா, உமக்குள்ளாக மூழ்கி நீந்திர அந்த அனுபவத்தை தரும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ அதன்படி கேட்டு நடக்க, எந்தெந்த இடத்துல நாங்கள் மறந்து போயிருக்கோம் அந்த காரியங்கள் நினைப்பூட்டுவீராக ராஜா. ஆண்டவரே, இழந்து போன சந்தோஷத்தை நீர் நினைப்பூட்டும்படி ஆண்டவரே அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து நித்தியத்துக்கு நேராக எங்கள் நடத்துவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.